டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 60 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் வருகை என்பது எப்படி இருக்கிறது, அவர்களுடைய மனநிலை என்பது எப்படி இருக்கிறது? 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாக தொடங்கியுள்ளன. அதிக இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை வகித்துள்ளதால் தற்போது தொண்டர்கள், ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தற்போது கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பார்க்கும்போது இங்கு சென்னையில் உள்ள இந்த ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் காலை முதலே அதிக அளவிலான தொண்டர்கள் இங்கு வர தொடங்கிவிட்டனர். ஆம் ஆத்மி முன்னிலை நிலவரம் வர தொடங்கியதும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள திரையில் அவர்கள் அந்த காட்சிகளை கண்டு தற்போது ஆரவாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகமான தொகுதிகளில் ஆம் ஆத்மி முன்னிலை பெற்றுள்ளதால் இப்பொழுது இங்கு ஆம் ஆத்மி கட்சியினர் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். ஏராளமான நேரமாக ஏராளமான தொண்டர்களுடைய வருகை என்பது இங்கு அதிகரித்த வண்ணம் உள்ளன. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆம் ஆத்மி கட்சி தற்போது அங்கு முன்னிலை பெற்றுள்ளதை இங்கு அமைக்கப்பட்டுள்ள திரையில் கண்டு மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஆம் ஆத்மி கட்சியினர் காத்திருக்கிறார். பேசுவோம். ஐயா வணக்கம். தற்பொழுது இந்த ஆம் ஆத்மி கட்சி, அதாவது டெல்லி மக்கள் 2வது முறையாக உங்களுக்கு அங்கீகாரம் அளித்துள்ளனர். இது வெற்றி குறித்து டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கட்சி 2 கோரிக்கைகளை வைத்து தேர்தலை சந்தித்தார்கள். ஒன்று ஊழலற்ற ஆட்சி, இன்று ஒன்று தூய்மையான வெளிப்படையான ஆட்சி. இது 2ஐயும் மக்களுக்கு முன்வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஓட்டு கேட்டாங்க. மக்கள் அதை நம்பினாங்க. பிஜேபிக்காரவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. மக்கள் 49 நாள் செஞ்ச நல்ல ஆட்சியை யோசித்து அந்த நன்றி விசுவாசத்தோட ஓட்டு போட்டிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு 61 சீட்டுகள்ல முன்னணியில் இருக்கு. பிஜேபி சிங்கிள் டிஜிட், வெறும் 9 சீட்டு தான் பிஜேபி வாங்கியிருக்கு. அதனால கெஜ்ரிவால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே டெல்லியில் ஆரம்பித்துள்ள நல்லாட்சி தமிழகத்தில் கூடிய சீக்கிரம் வரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லி மக்களுக்கு நன்றி. முதலில் டெல்லி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி. அயன் லேடி இன்று துருப்பிடித்த லேடியாக மாறிவிட்டார். ஐரன் என்று அழைத்த எங்களது கெஜ்ரிவால் சிறிதளவு ஓடிவிட்டு மிகவும் தெம்போடு ஆட்சியை பிடித்திருக்கிறோம். ஊழலுக்கு எதிரான இந்த ஆட்சி மற்ற இடங்களிலும் எதிரொலிக்கும் என்பது உண்மை. இவர்தான் உண்மையான மக்கள் முதல்வர் என்பதை மக்கள் அனைவரும் உணர வேண்டும். இந்திய நாடை வரவேற்கிறது. அதாவது இவர்கள் தெரிவிக்கும் போது எப்படி டெல்லியில் தற்போது ஆம் ஆத்மி முன்னிலை பெற்றுள்ளதோ அதே போல் நாடு முழுவதும் இவர்களுடைய பல்வேறு மாநிலங்களில் தங்களுடைய கட்சி அதிக இடங்களை இனிவரும் கால தேர்தல்களில் பிடிக்கும் என்று இவர்கள் தற்போது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஆடல் பாடலுடன் இந்த கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மியினுடைய வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் சென்னையில் உள்ள அலுவலகத்தில்.